வணக்கம் மக்களே, இன்ட்ரெஸ்டிங்கான ஏஷியா கப் அப்டேட்டோட நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா, வாட் அ மேன், வாட் அ பிளேயர், வாட் அ டவுன் ஸ்விங். என்னங்க தரமாக தங்கமாக ஆடுறாப்புல. இந்த மாதிரி ஒரு பிளேயர் திரும்பி இந்தியாவுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் ஐபிஎல்ல ஆடினதுக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் ஆடினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு டெக்னிக்கில். ரொம்ப கண்ட்ரோல்டாக ஆடுறாரு. 2 மேட்ச் லிட்டரலாக ஒரு பாகிஸ்தான் கூடயும் 100 அடிக்க வேண்டியது, பங்களாதேஷ் கூடயும் 100 அடிக்க வேண்டியது. நேற்று பங்களாதேஷ் கூட ரன் அவுட் ஆகிட்டார். அது சூரியகுமார் தப்பா அபிஷேக் தப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். நேற்று ஒரு 4 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேக் டு பேக் மேட்சஸ் இருக்கிறதுனால ஒரு 4 பேர் உள்ளே வந்திருந்தாங்க, வெளியே போயிருந்தாங்க. தரமான ஃபீல்டிங்க, ரொம்ப ஆவரேஜான பேட்டிங்னா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன மேட்ச் அவங்களை ஜெயிக்க வச்சதும் அந்த சைஃப் ஹசன் தான். சைஃப் ஹசன் திருப்பி இன்றைக்கி ஒரு 69 ரன் அடித்தார். ஹீ இஸ் அ பேட்ஸ்மேன் டு வாட்ச் ஃபார் பங்களாதேஷ். பட் ஆனால் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவங்களால ஆட முடியல. இதெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம், இந்தியாவுக்கு அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டாலே இந்தியா என்ன ஆவாங்கன்னு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் 5 மேட்ச் ஆடிருக்காங்க. 5 மேட்ச்லையுமே அபிஷேக் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகிட்டா இந்தியா என்ன பண்ணுவாங்க, இது தெரிஞ்சே ஆகணும். என்னோட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பாகிஸ்தான் விசஸ் பங்களாதேஷ் தான் டிசைடிங் மேட்ச் ஏஷியா கப்லன்னு சொல்லி. எஸ், ஏஷியா கப்பில் ஆல்ரெடி இந்தியா என்டர்ஸ் த ஃபைனல். இப்போது பங்களாதேஷா பாகிஸ்தானான்றது இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பாகிஸ்தான் தான் ஃபைனல் வரப்போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை பங்களாதேஷே திருப்பி வந்தால் கூட இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் யார் வந்தாலுமே அவங்க எடுக்க வேண்டிய ஒரே விக்கெட் இந்தியா கிட்ட அபிஷேக்கை விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு என்ன வேணால் நடக்கும். இந்தியாவை அவங்க ஜெயிக்கலாம். இதெல்லாம் விட ரொம்ப நல்ல விஷயம், பும்ரா திருப்பி ஒரு 2 விக்கெட் எடுத்தார், 18 ரன் கொடுத்து. குல்தீப் 3 விக்கெட்டு, வருண் 2 விக்கெட்டு. இந்தியாவோடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான். ஏன்னா அபிஷேக் சர்மா இருக்கிற வரைக்கும் 10-11 per over ரேட் போயிட்டு இருந்தது. அபிஷேக் சர்மா அவுட் ஆனவுடனே அப்படியே 8 per over 7 per over ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 ஓவர்ஸ்லாம் மொத்தமாகவே 40 ரன் தான் அடித்தாங்க. லாஸ்ட் 5 ஓவரில் 60 ரன் அடிக்கணும். ஹர்திக் பாண்டியா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய பிளேயர் மாதிரி தெரியலங்க. ஆனால் இந்த யுஏஇ விக்கெட்டில் விளையாடுறது கஷ்டம், துபாய் விக்கெட்டில் விளையாடுறதுன்றது கஷ்டம். பட் அபிஷேக் சர்மாவால் விளையாட முடியுது, ஏன் மற்ற இந்தியன்ஸால் விளையாட முடியலன்றது என்னுடைய கேள்விக்குறி. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ், நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுக்கோங்க.